டியூப் தமிழ் வணக்கம். வரும் 2 தினங்களில் ஆரம்பிக்க இருக்கின்ற போர் ஒரு வாரம் அல்லது மாத கணக்கில் நடைபெறலாம் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் G7 நாடுகளினுடைய தலைவர்களிடையே பேசுகின்ற பொழுது கூறியிருக்கின்றார். இந்த போரை எப்படி அமெரிக்க அதிபர் நடத்த போகின்றார் என்பதற்கு இன்று வெளியாகி இருக்கின்ற முக்கிய ஆய்வுகளில் ஓர் ஆய்வு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இதுவரை இல்லாத அளவிற்கு படு மோசமான அளவிலான குண்டுகளை அள்ளி கொட்ட போகின்றார்கள் ஈரானுக்கு மேல் என்பதும், இதுதான் அவர்களுடைய போர் யுத்தியாக இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். டொனால்ட் டிரம்பின் முன்னதாக இப்பொழுது 2 கேள்விகள் இருப்பதாக அந்த ஆக்கம் கூறுகின்றது. முதலாவது, ஈரானின் மீது மோசமான குண்டுகளை வீசி பெரும் பங்கர் பூஸ்டர்களை கொட்டி அமெரிக்க செல்வமெல்லாம் அழிந்து போனாலும் காரியமில்லை, ஈரானை அச்சுறுத்தி வெற்றி வாகை சூடுவது டொனால்ட் டிரம்பினுடைய முதலாவது திட்டம். இரண்டாவது, இதை செய்ய முடியாவிட்டால் உலகத்தின் முன்னால் அவமானகரமான முறையில் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை செய்து போரை நிறுத்திக் கொள்வது. பூவா தலையா, இந்த 2ஐ தவிர அமெரிக்க அதிபருக்கு இனிமேல் வேறு வழிகள் இல்லை என்று கூறுகின்றார்கள். இந்த போரை தொடங்க முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கும் இப்பொழுது அவர் செய்து கொண்டு இருப்பதற்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாமல் இருக்கின்றது. இதன் காரணம், டொனால்ட் ட்ரம்பினுடைய கரங்களை விட்டு போர் வேறெங்கோ சென்று விட்டது என்பதுதான். உதாரணமாக, போருக்கு முன்னதாக வெள்ளை மாளிகையில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், போர் பெரிய செலவை ஏற்படுத்தாது, சட்டென்று வெற்றி வாகை சூடுவோம் வெனிசுலாவை போல, கவலையே பட வேண்டாம் என்று கூறியிருந்தார். கைகளை தட்டினார்கள். இரண்டாவதாக, ஈரானுக்குள் தரைப்படையை அனுப்பி அமெரிக்க வீடுகளில் மரண ஓலம் கேட்க செய்ய மாட்டேன், கவலைப்படாதீர்கள் என்று கூறினார். கைகளை தட்டினார்கள். மூன்றாவது, ஆயில் விலை ஏறாது, சட்டென ஏறி பின்னர் இயல்பு நிலைக்கு வந்து விலைகள் சீராகி விமான டிக்கெட்டுகளும் சீராக வரும், கவலையே பட வேண்டாம் என்று கூறி இந்த தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான முன்னோட்ட ஏற்பாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் செய்து அமெரிக்க அதிபரினுடைய கையாட்களுக்கு ஆறுதலை வழங்கியிருந்தார். அமெரிக்காவினுடைய மேக்கா அணி என்று கூறப்படுகின்ற மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற அணி கூட இப்படித்தான் நம்பி இருந்தது. இப்பொழுது அவர்கள் தங்களுடைய காதுகளை தடவி பார்க்கின்றார்கள். கொத்தாக பூச்சுற்றி விட்டார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்றால் 10,000 படைகளை மேலும் கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. இந்த பேச்சையெல்லாம் கேட்ட பின்னர் வெள்ளை மாளிகையில் பேச்சாளராக வைத்திருக்கின்ற இளம்பெண் கரோலைன் லெவிட், அமெரிக்க அதிபர் கூறியதன்படி ஈரான் வழிக்கு வராமல் விடுமாக இருந்தால் ஈரானை ஒரு நரகமாக மாற்றிவிடப் போகின்றார் என்றும் அவர் வீர முழக்கத்தை முழங்கினார். அவருடைய பேச்சை கேட்டு ஈரான் சிரித்துவிட்டு தோளில் இருந்த ஈயை தட்டியது போல தட்டிவிட்டு சென்று விட்டது. அவர்களை கண்டே கொள்ளவில்லை என்பதுதான் அமெரிக்காவினுடைய கடும் கோபமாகும். இஸ்ரேலினுடைய நிபுணர் டெனி சிட்ரோனோவிச், இவர் ஈரான் போர்க்கள விவகாரம் குறித்த நிபுணத்துவ ஆக்கங்களை இஸ்ரேலில் வெளியிட்டுக் கொண்டிருப்பவர். இவர் குறிப்பிடுகின்றார், அமெரிக்கா இப்பொழுது வழங்கியிருக்கின்ற 15 அம்ச திட்டங்களை ஒரு காலமும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்பது அமெரிக்காவிற்கும் தெரியும் என்பதுதான். ஏனென்றால் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு ஆட்சியை அங்கிருந்து அகற்றுவதற்கு அவர்கள் ஒரு காலமும் இணங்க மாட்டார்கள். இரண்டாவதாக, கோர்மூஸ் நீரிணையை திறந்து இயல்பான வர்த்தகம் ஒன்று நடைபெறுவதற்கு ஈரான் ஒரு காலமும் அனுமதியாது, அது சாத்தியமே இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் இதற்கு பதிலாக ஈரான் என்னதான் செய்யும் என்ற கேள்விக்கு ஒன்றுமே இல்லை, இவர்களை நம்ப முடியாது என்பதில் ஈரான் தீர்க்கமாக வந்து முத்திரை குத்திவிட்டது. இனிமேல் இவர்கள் மீது தாக்குதலே அல்லாமல் வேறு எந்த வேலையும் நடைபெறாது என்பதுதான் ஈரானுடைய திட்டமாக இருக்கின்றது. 10 நாட்கள் ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகள், அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் நேற்று இரவு ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த 10 நாட்கள் 100 நாட்கள் பற்றியெல்லாம் ஈரான் கடுகளவும் கவலை கொள்ளாது. ஏனென்றால் இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதை களத்தில் தாக்குதல் காட்டிக்கொண்டு இருப்பதை ஈரான் உலக மன்றில் போட்டுக்கொண்டு இருக்கின்றது. அடுத்தபடியாக அமெரிக்கா இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய குண்டு வீச்சுக்கு திட்டமிட்டு இருப்பதாக அது கூறுகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி அடிக்கு மேல் அடி
அடியாக அது அமையும் என்றும் அமெரிக்கா கருதுகின்றது. இதுதான் அமெரிக்காவினுடைய கடைசி முடிவு. ஆனால் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு இதற்கு ஒரு காலமும் அடிபணிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எத்தனை துயரங்களை தாங்க முடியுமோ அத்தனை துயரங்களையும் தாங்குவதை விட அவர்களுடைய வியாக்கியானம் அமெரிக்காவிற்கு அடிபணிய கூடியவாறு இல்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். முதலாவது, இந்த போரானது அதர்மத்திற்கு எதிராக அவர்கள் நடத்துகின்ற போராக அவர்கள் கருதுகின்றார்கள். இத்தகைய அதர்மத்தை எதிர்த்து போரிடும் ஒருவர் மரணமடைவாராக இருந்தால் நேரடியாக அல்லாஹ்வினுடைய பாதம் சொர்க்கத்துக்கே சென்று விடுவார்கள். இரண்டாவதாக, இப்பொழுது ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு நம்புவது அல்லாஹ்வையும் தங்களிடம் இருக்கின்ற ஆளில்லா விமானங்களையுமே அல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையோ வேறு யாரையுமோ அல்ல. அதை வைத்தே அவர்கள் தங்களுடைய போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான புனித போரில் இறந்தால் அது சொர்க்கம் என்று அவர்கள் கருதுவதனால் அமெரிக்காவினுடைய எந்த குண்டிற்கும் அவர்கள் அசைய மாட்டார்கள். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் கணுக்கால் அளவு என்ற தமிழ் பழமொழி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் எங்கே தெரிய போகின்றது என்பது ஒரு கேள்வியாகும். அடுத்தபடியாக ஈரானினுடைய இரகசிய நோக்கம் அமெரிக்காவில் வர இருக்கின்ற நவம்பர் மாத இடைக்கால தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பலத்தை செனட்டிலும் காங்கிரசிலும் 2 இடங்களிலும் வீழ்ச்சியடைய செய்து அவரினால் போரை நடத்த முடியாத அளவிற்கு கைக்கட்டும் கால்கட்டும் போடுவதற்கான வேலையை செய்து அமெரிக்க அதிபரனுடைய செல்வாக்கை நிலத்தோடு நிலமாக படுக்க வைப்பதன் மூலம் போரை வெற்றி பெறுவதற்கான இன்னொரு ராஜதந்திர போரையும் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்துவதே அவர்களுடைய நோக்கமாக இருப்பதனால் அவர்களும் இதில் விட்டு கொடுக்க போவதில்லை. அமெரிக்கா குண்டுகளினால் வெற்றி பெற முயற்சி எடுத்தால் ஈரான் அதற்கு பதிலான வேறு வழிகளை தேடி அமெரிக்காவை வீழ்த்துவதற்கு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. தெஹ்ரானுடைய ஆட்சி கடந்த 47 வருடங்களாக அவர்களுடைய ஆட்சியின் கீழ் மக்கள் அனுபவித்து வருகின்ற துன்பம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. மேலும் அவர்களை துன்பத்தில் தள்ளுவதாக இருந்தால் அது பற்றி ரெவல்யூஷன் கார்ட் எந்த கவலையும் படமாட்டார்கள். ஆர்ப்பாட்டங்களை நடத்திய பொழுது தங்களுடைய மக்கள் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை. தெரு நீளம் மக்களை சுட்டு தள்ளிய பொழுது அவர்கள் மக்களுக்கு எத்தகைய துயரங்களையும் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு விட்டு கொடுப்பதை விட மக்களுக்கு துயரத்தை கொடுப்பது தவறில்லை என்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருப்பதனால் இந்த போரில் அவர்கள் அசைய மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் மாறாக அமெரிக்கர்களை பார்த்தால் பெட்ரோல் விலையில் $1 கூடிவிடுமாக இருந்தால் அமெரிக்கர்கள் குய்யோ முறையோ என்று காட்டு கூச்சல் போடுகின்றார்கள். எனவே $1 பெட்ரோல் விலை உயர்வை கூட தாங்க முடியாத அமெரிக்கர்களும் இத்தனை துயரங்களை தாங்கிய ஈரானிய மக்களையும் எடுத்துக்கொண்டால் இந்த போரை வலுவாக தாங்கக்கூடிய பூவரசம் மரத்தடி போல உறுதியானவர்களாகவும் நாவல் மரத்தடி போல உறுதியானவர்களாகவும் ஈரானிய மக்கள் காணப்படுகின்றார்கள். அமெரிக்க மக்கள் ஊசியிலை காட்டு மரங்கள் போல மிகவும் மென்மையான தீக்குச்சி மரங்களாக காணப்படுகின்றார்கள். எனவே இந்த இருவரும் போர்க்களத்தில் சமமானவர்கள் அல்ல. ஈரானினுடைய பக்கம் உயர்ந்து நிற்கின்றது. ஏனென்றால் பலிகளை சுமப்பவன் தான் இறுதியில் வெற்றி பெறுவான் என்ற நியதியை ஈரானில் கற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் துயரமான சூரத்து காட்சியாக இருக்கின்றது. இந்த போரை ஈரான் வெல்ல வேண்டிய தேவை இல்லை. தொடர்ந்து காலத்தை நீடித்துக் கொண்டிருக்குமாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை சந்தித்து ஏழ்மை நிலையை அடைய வேண்டிய சூழலுக்குள் தள்ளப்படுவார்கள். அதன் பின்னர் உள்நாட்டில் பலவேறு பிரச்சனைகள் ஏற்படும். டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகு இருவரும் அதிகார கட்டிலில் தொடர முடியாதபடியான சூழ்நிலையை உள்நாட்டில் ஏற்படுத்த ஈரான் முயற்சி எடுக்கின்றது. எப்படி இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு ஈரானுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஈரானிய ஆட்சியாளர்களை கவிழ்ப்பதற்கான விதியை கடைபிடித்ததோ அதே விதியை ஈரானியர்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்குள் கடைபிடிக்க முயற்சி எடுக்கின்றார்கள். எனவே இருவருக்கும் இடையே சதுரங்க பலகையில் இடமில்லாத அளவிற்கான காய் நகர்த்தல்கள் காணப்படுகின்றது. சர்வதேச ராஜதந்திரிகளினால் அடையாளம் காண முடியாத அளவிற்கு இந்த ஆட்டம் நெருக்குவாரமானதாகவும் இதுவரை இல்லாத புதுமையான ஆட்ட அலகுகளாகவும் இருக்கின்றது. இதுதான் கள நிலவரமாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez திட்ட தெளிவாக அமெரிக்காவுக்கு கூறியிருக்கின்றார். நீங்களும் இஸ்ரேலும் முன்னெடுத்திருக்கின்ற போர் தவறுகள் எல்லாம் இழைத்திருக்கின்றீர்கள். இது பெரும் தவறாக இழைத்து விட்டீர்கள். நீங்கள் செய்தது தவறு 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 என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் G7 உச்சி மாநாட்டில் பேசிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பிரான்சில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான்
பிரிட்டன் பிரதிநிதிகளிடையே பேசுகின்ற பொழுது போர் ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் முடிவடைந்துவிடும் என்றும் 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஈரான் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பது பற்றி தமக்கு எதுவும் தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஈரான் இந்த திட்டத்தை நிராகரித்து விட்டதாக அறிவித்திருக்கின்ற செய்தி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்தடையவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. G7 நாடுகளை பொறுத்தவரையில் இந்த போரை மேற்கொண்டு நடத்துவது புத்திசாலித்தனம் அல்ல, இதை நிறுத்துவதே சரி என்று கூறுகின்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் குண்டு வீச்சுக்களை நடத்த போகின்றார் பெரிய அளவில் என்று அந்த கட்டுரை கூறுகின்றது. நடக்குமா நடக்காதா, நடந்த பின்னர் தான் கூறலாம். ஆயினும் இந்த செய்தி இப்படி தெரிவிக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.